அதிகம் விளக்குவதை நிறுத்துங்கள். புரிந்துகொள்ள விரும்பாதவர்களிடம் உங்கள் லாஜிக் செல்லுபடியாகாது. அப்ஸ்ட்ரீமில், அதாவது மலை உச்சியிலிருந்து கொண்டு ஓநாய் ஆட்டுக்குட்டியிடம் சொன்னது, என் குடிநீரை ஏன் கலங்கப்படுத்துகிறாய் என்று கூறி உடனடியாக ஓநாய் ஆட்டுக்குட்டியை தாக்க தயாரானது. அதற்கு அந்த ஆட்டுக்குட்டி, ஜெயா, நீர் உங்களிலிருந்து மேலிருந்துதான் எனக்கு பாய்கிறது, நான் எப்படி அதை அசுத்தப்படுத்த முடியும் என்று கேட்டது. அப்படியென்றால் கடந்த ஆண்டு என்னை இழிவாக பேசினாய். அதற்கு ஆட்டுக்குட்டி, ஜெயா, நான் அப்போது பிறக்கவே இல்லை. ஓநாய் மீண்டும் தாக்க தயாரானது. ஆட்டுக்குட்டியின் நியாயம் ஓநாய்க்கு தேவையில்லை, ஏனெனில் அது ஏற்கனவே அந்த ஆட்டுக்குட்டியை தின்ன முடிவு செய்துவிட்டது. நியாயமற்ற விவாதத்தில் நீங்கள் வெல்ல முடியாது. அமெரிக்கா ஈராக் மீது போர் தொடங்கியபோது அது கூறிய முக்கிய காரணம் கெமிக்கல் வெப்பன்ஸ் மற்றும் அதிபயங்கர ஆயுதங்களை ஈராக் வைத்துள்ளது என்பதுதான். ஆனால் அதன் பிறகு அந்த கெமிக்கல் ஆயுதங்கள் காணப்படவில்லை என்பது மறுக்கப்பட்டதாகும். அதேபோல் இப்போது அமெரிக்கா ஈரான் மீதும் அதே குற்றச்சாட்டினை வைக்கிறது, அவர்களின் நியூக்ளியர் போர் திறன்களுக்கு எதிராக போர் தொடங்குவதற்கு காரணமாக காட்டுகிறது. ஈரான் மீது அமெரிக்கா போர் தொடுப்பதை ஏற்கனவே முடிவு செய்துவிட்டது என்று பார்க்கும் மக்கள் சொல்கிறார்கள். ஈரான் எந்தவித எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுத்தாலும் அது பயனுள்ளதாக இருக்காது, போர் நடந்தே தீரும். விளக்கம் அளிக்கும் பொறி. நிரூபிப்பதை விடுங்கள், பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் எதிர்ப்பு லாஜிக்குக்கு அல்ல, ஒரு அஜெண்டாவுக்காக தான் கிளப்பப்படுகிறது என்று கூறப்படுகிறது. உலக ஆற்றலை, ஜியோபொலிட்டிக்கல் சக்தியை மற்றும் எண்ணெய் சந்தையை கட்டுப்படுத்தும் நோக்கத்துடன் இது சில கலந்துரையாடல்கள் மற்றும் விமர்சனங்கள் காட்டும் கருத்து. ஓநாய் என்பது சந்தை ஏற்ற இறக்கம் என்று வைத்துக்கொண்டால் நீங்கள் பங்கு பெறாமல் இருப்பதற்கு லாஜிக் தேவையில்லை. அதற்கு தேவை நீங்களாக உருவாக்கிக் கொள்ளும் ஒரு காரணம் மட்டுமே.